வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து டீ கடை வெங்காய போண்டா. ஸோ டீ கடை மாதிரியே வீட்லேயே வந்து சாஃப்டான மிருதுவான வெங்காய போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீட் வாட்டத்தில் நறுக்கி மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க மீதி பொருளும் அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா கையால் வந்து இப்போ உதிர்த்து விட்டுக்கலாம். அது வந்து நல்லா பிரிஞ்சு தனி இதுவாக வரணும். இப்போ வந்து நம்ம விரலால் வந்து கையால் வந்து இது வந்து நல்லா வந்து இதெல்லாம் பிரிச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. அப்புறமா வந்து 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 1 பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தில் வந்து எல்லா மசாலாவும் உப்பு எல்லாம் பட்டு வெங்காயத்தில் வர ஈரத்தன்மை வந்து நம்ம லைக் அந்த தண்ணி வந்து வெளியில் வரணும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே ஊற விட்டுறலாம். அதை இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வெங்காயத்துலேருந்து வந்து நல்லா தண்ணிலாம் வந்து வெளியில் வந்துருச்சு நம்ம உப்பு போட்டதுனால. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து போண்டா மாவு ஆட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்பு அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து நம்ம வந்து போண்டா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இதுதான் வந்து டீ கடையோட சீக்ரெட்டு. அது ரொம்ப நேரம் சுட்டு வச்சு போண்டா கூட நம்மளுக்கு ஏன் சாஃப்டாக இருக்குன்னு அவங்க வந்து கூட வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கு மேலே ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இது வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மாவுக்கு. அப்புறம் மாவு பிசையும் போதே வந்து இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படலை, கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டி போண்டா மாதிரி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து பொரியுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இல்லைன்னா ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெளியில் கறியிடும், உள்ளே போண்டா வந்து வேகாமல் இருக்கும். இது வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து எல்லா சைடும் வேகிற மாதிரி ஸ்லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான டீ கடை போண்டா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான கமகமன் டீ கடை வெங்காய போண்டா வீட்டிலே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு போண்டா உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு. பார்க்குறதுக்கே நம்ம போண்டா அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி வந்து நல்லா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.